கேன் ஐ கன்சீவ் நேச்சுரலி வித் பிசிஓடி? இயற்கையா எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா? பிசிஓடி இருந்தாலும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சுலபமா நீங்க கன்சீவ் ஆகலாம். ஆனா சில வாழ்க்கை முறைகள நீங்க மாத்தி ஆகணும். இதெல்லாம் ரெகுலரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கன்செப்ஷன் இயற்கையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள நீங்களே அதிகப்படுத்தலாம். என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல மாத்தணும். ஸோ நாங்க ஏற்கனவே லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட்ல 7 டிப்ஸ் ரொம்ப அழகா குடுத்துருக்கோம். ஸோ அத நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி, ஒரு 6 வீக்ஸ் டூ 7 வீக்ஸ்ல அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு உங்களோட பிசிஓடி நீங்களே கண்ட்ரோல்ல கொண்டு வரத நீங்க கட்டாயம் உணர்வீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஃபெர்டிலிட்டி டாக்டர் நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நார்மலா எல்லாரையும் 7வது நாள்லேருந்து 21வது நாள் வரைக்கும் சேர்ந்திருக்க சொல்லி சொல்லுவோம். பட் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு என்ன நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 45 டேஸ் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்க வந்து, நம்ம ஒரு 30 டூ 32 டேஸ் வரைக்கும் கூட நீங்க இன்டர்கோர்ஸ் இருக்கணும். அதனால கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பை 14த் டே டூ 16த் டே யூ கேன் ஸ்டார்ட் ஹேவிங் இன்டர்கோர்ஸ். பட் யூ ஹேவ் டூ ஹேவ் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கிறது வந்து 32 டூ 33 டேஸ் வரைக்கும் ஆல்டர்னேட் டேஸ் இருக்கணும். இப்படி இருக்கும்போது, ஓவுலேஷன் ஆகும்போது நீங்க இயற்கையாவே கன்சீவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்க ஃபெர்டிலிட்டி ஆப்லாம் இருக்கு. நீங்க ஓவுலேஷன ஒழுங்கா நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பேட்டர்ன டாக்குமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அந்த ஆப்பே உங்களுக்கு எந்த டைம்ல சேர்ந்திருக்கணுன்றத உங்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ல எப்படி புரோகிராம் பண்ணியிருக்காங்கன்ற ட்ரிக் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. 14 டேஸ் பிஃபோர் யுவர் சைக்கிள் நீங்க ஓவுலேட் ஆயிருக்கீங்க. இது ஒரு 3 மாசம் நீங்க பிளாட் பண்ணீங்கனாலே, அந்த டைம்ல நீங்க சேர்ந்திருந்து கன்சீவ் ஆக இயற்கையா முடியும். சரி, எனக்கு வந்து 2 மந்த்ஸ் ஆயும் மென்சஸ் வரமாட்டேங்குது. என்னால ட்ராக் பண்ண முடியல. 3 மந்த்ஸ் நான் ட்ராக் பண்ணியும் நடக்கல அப்டின்னா, டாக்டர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா, நாங்க உடனே உங்களுக்கு ஹார்மோன் மெடிசின்ஸ் குடுத்து இன்டியூஸ் பண்ண போறதில்ல. எங்ககிட்டயும் நேச்சுரலா கண்ட்ரோல் ஆகுறதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க பிசிஓடி கிளினிக்ல என்ன பண்றோம் அப்டின்னா, எனி பேஷண்ட் ஹூ கம்ஸ் வித் பிசிஓடி அவங்களுக்கு ஒரு ரத்த பரிசோதனை, அதுக்கப்புறம் சில பாடி பாராமீட்டர்ஸ செக் பண்ணி 4 குரூப்பா டிவைட் பண்றோம். அந்த 4 குரூப்க்கும் டிஃபரெண்டான நேச்சுரல் ரெமிடீஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் மெட்ஃபார்மின், மயோனோசிட்டால், வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, பிசிஓடில கொஞ்சம் நேச்சுரல் ஓவுலேஷன் ஆகலாம். ஸோ இத ஒரு 3 மந்த்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ட நீங்க பண்ணி பார்க்கலாம். வித் மெடிகேஷன்ஸ், வித் டாக்டர்ஸ் ஹெல்ப். இந்த மெடிசின்ஸ் போட்டாலே உங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் குடுக்காமயே ஓவுலேஷன் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு லைஃப் ஸ்டைல், follicular tracking and having intercourse, and then next is with the medications, non-hormonal medicines, you can try it. There is also a new product in Chinese herb called berberin, which is also being tried with us. நாங்க ரொம்ப நாளா அத ட்ரை பண்ணல. பட் we are also doing a study on that. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் வச்சு டாக்டர்ஸோட ஹெல்ப்போடையும் நீங்க இயற்கையா கன்சீவ் ஆகலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் கன்செப்ஷன்.